வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். தற்போது இரவு வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் உருவான ஃபெங்கல் புயல் தற்போது சென்னையை கடந்து தற்போது காஞ்சிபுரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட பகுதிகளில் கரையை கடந்து வருகின்றது. தற்போது புதுச்சேரி, மரக்காணம், காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதி, மகாபலிபுரம், அதேபோல் விழுப்புரம் ஆகிய கடலோர பகுதிகளில் பலத்த காற்றான மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசி வருகிற தகவல் வருகின்றன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு போய் செயற்கைக்கோள் படம். தற்போது அவனுடைய மையப்பகுதியானது சென்னையை கடந்து, அதாவது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட மகாபலிபுரம் அருகே கரையை கடந்து தற்போது வடகடலோர உள் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அதாவது விழுப்புரத்துக்கும் அதேபோல் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட உள்பகுதி, அதாவது உள் மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது. ஸோ நான் உங்களுக்கு இதை கரெக்டாக காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து கடந்து இப்போட மையப்பகுதி பாருங்கள், இந்த இடத்துல வருது. ஸோ இது ஃபர்தராக எப்படி இருக்கணும்னா இது அப்படியே உள் மாவட்டங்களை நோக்கி நகரும். அதாவது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இது உள் மாவட்டங்கள் வழியாக நகர்ந்து அரபிக்கடல் செல்லும். ஸோ வருமணி நேரங்களில் சேலத்தில் ஆல்ரெடி மழை பெஞ்சிட்ருக்கு. வருமணி நேரங்களில் கனமழை, மிக கனமழை பதிவாகும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அதேபோல் வட உள் மாவட்டங்களில், அதாவது திண்டுக்கலுக்கு மேல் வட உள் மாவட்டங்கள் எல்லா பகுதியிலுமே பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். இந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை அடுத்த 2 நாட்களுக்கு பதிவாகும். ஸோ இது பாருங்கள், இந்த மையப்பகுதி சேட்டையில் பாருங்கள் கடந்து உள்பகுதி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பகுதி கடந்துச்சு, சென்னை உச்சிக்கடலில் கடந்து நல்ல மழையை கொடுத்துச்சு. இப்போ நிலை கொண்டுள்ளது உள்பகுதி நிலை கொண்டுள்ளது. ஸோ அதை கடந்து உள் மாவட்டங்களில் உள்பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு வட உள் மாவட்டங்களில் கனமழை வந்து மிக கனமழை பதிவாகும். மீனவர்களுக்கான வானிலை இருக்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடல் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலையும் சில சமயங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் கடல் காற்று வீசும். ஸோ கடலுக்கு அடுத்த 3 நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதை பார்த்தா தெரியும், சேட்டலைட்டில் பாருங்கள் மையப்பகுதி கடந்து அப்படியே கடல்லேருந்து உள் மாவட்டங்களை நோக்கி போகுது. ஸோ அதை தான் நான் காமிச்சிருக்கேன். சரி, அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கும் தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இந்த எல்லுங்கிறது இந்த மையப்பகுதி, இது வந்து ஆக்சுவலாக கடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கடந்து மையப்பகுதி கடந்து உள்பகுதியில் நிலை கொண்டுள்ளது. ஸோ முழுவதுமாக கடந்துச்சு அப்படின்னா அந்த எல்லுங்கிறது எடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட பகுதியில் கரையை கடந்து உள்பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அந்த எல்லுங்கிறது லொக்கேஷன் அர்த்தம், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டாட் போட்டிருக்கேன் தெரியல. இப்போ நான் ஃபஸ்ட் சேட்டலைட் பிக்சரில் காமிச்சேன்ல, அது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து மையப்பகுதின்னு அர்த்தம். ஸோ இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் கிளியர் ஆயிடுச்சு சென்னை பக்கம். இது வந்து உள்பகுதியில் இப்போ நிலை கொண்டுள்ளது. அந்த கடலோர உள்பகுதி, வடகடலோர உள்பகுதி, அதாவது புதுச்சேரிக்கு ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஸ்ட்ரைட்டாக ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இதை நோக்கி தான் நகர்ந்து அரபிக்கடல் கண்டிப்பாக சொல்லும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரேடாரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சென்னை ரேடார் டோட்டலாக கிளியர் ஆயிடுச்சு, எந்த க்ளவுட்ஸுமே இல்லை. ஸோ ஃபர்தராக வந்து மிட் நைட்டுக்கு மேலே வந்து சின்ன சின்ன க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு பாதிக்கக்கூடிய க்ளவுட்ஸ் கிடையாது, ஒரு கனமழை, சில இடங்களில் கனமழை, அந்த மாதிரி சின்ன சின்ன பாப்பப்ஸ் நமக்கு எப்போவுமே ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த புயல் சார்ந்து இது முழுவதுமாக கரையை கடந்து நம்ம உள்மாட்டம் வழியாக அரபிக்கடல் போகிற வரைக்கும் சின்ன சின்ன பாப்பப்ஸ் ஃபார்ம் ஆகும். பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. கிட்டத்தட்ட ரேடார் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. ஸோ மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பெஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இந்த ரேடாரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலர் எல்லாமே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். திருவண்ணாமலை, விழுப்புரம், ஸோ சேலம் பகுதியில் பாருங்கள் இன்டென்ஸ் பேண்ட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சேலம் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ சென்னை ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பகுதி ஃபுல்லாகவே இப்போ அதுலேருந்து உள்பகுதி, புதுச்சேரிக்கோட உள்பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 2 நாட்களை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கும். மற்றபடி வட கடலோர பகுதியில் மழையின் வாய்ப்பு குறைய தொடங்கிடும். வட உள் மாவட்டங்கள் அடுத்த 2 நாட்களுக்கு இந்த புயல் கரையை கடந்து அரபிக்கடல் போகிற வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு நாளைக்கு சந்திப்போம்.